வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் வெளிவந்திருக்க டிஎன்ஏ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக இருக்கார். சதா குடிச்சிக்கிட்டே இருக்கார் 24 மணி நேரமும். அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ இதை காரணம் காட்டி அவரை வந்து வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே பேரலாக இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹீரோயின் கொஞ்சம் மனநல கோளாறு உள்ளவங்களாக இருக்காங்க. கொஞ்சம் மனசில் பட்டதை டக்கு டக்குன்னு பேசுகிற ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் கேரக்டராக இருக்காங்க. அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. வர மாப்பிள்ளையெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஹீரோக்கு வந்து எப்படியாவது பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு பொண்ணே கிடைக்காம இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கும் வேறு வழி இல்லாமல் இந்த பையனே தான், இந்த மாதிரி பையன் தான் கிடப்பான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஹீரோவுக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு தெரியுது. இதை தெரிஞ்சும் அந்த ஹீரோ வந்து நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் நார்மலாக இருக்காங்க, இவரும் நார்மலாக இருக்கார். எல்லாம் நல்லபடியாக போகுது. இவங்க குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. இப்போ தான் வந்து ஒரு ட்விஸ்ட்டானே என்ன அப்படின்னா, இந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் பிரசவித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து திருப்பி குளிப்பாட்டி எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இது என்னோடய குழந்தை இல்லை அப்படி சொல்கிறாங்க. இதை அங்கே இருக்க யாருமே நம்ப மாட்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர், டீனு யாருமே நம்ப மாட்றாங்க. ரெக்கார்ட்ஸ்லாம் எல்லாம் பக்காவாக இருக்குது, இது உங்கள் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்றாங்க. இப்போ இந்த விஷயத்த வந்து ஹீரோ மட்டும் நம்புகிறாரு. நம்ம பொண்டாட்டி பொய் சொல்லாது அப்படி சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து வா நானும் உன் கூட சேர்ந்து நம்ம குழந்தைய கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைய கண்டுபிடிக்கிற, அதாவது அவங்க குழந்தை எங்கே போச்சு, இந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபட்ட ஹீரோக்கு வெற்றி கிடைச்சதா? அவர் வந்து நினச்ச மாதிரி கரெக்டாக அவரோட குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சாரா? இல்லை இந்த குழந்தை யாரோடது அப்படின்றத கண்டுபிடிச்சாரா? மீதி கதை என்ன அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. படம் வந்து என்ன நினச்சி எடுத்தாங்களோ அதை கரெக்டாக எடுத்துட்டாங்க. படத்தோட பெரிய பிரச்சனையாக வந்து இந்த படத்தோட வர பாடல்கள் வந்து ரொம்ப சுமாராக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கொஞ்சம் சுமாராக இருந்தது தானே தவிர மீதி எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த குழந்தைய கண்டுபிடிக்க போயிடுவார். இவருக்கு போலீஸ் ஹெல்ப் பண்ணாது, இவர் தான் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவார் படம் ஃபுல்லாக. அது வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு என்ன இவரே எல்லா கேஸையும் முடிச்சுடுவார் போல், அந்த மாதிரி இருந்துச்சு. ஹீரோ என்ன வேலை பார்க்குறாரு, எங்கே போகிறாரு, எப்படி சம்பாதிக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. 24 மணி நேரமும் அந்த குழந்தைய தான் தேடிட்டுருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் தவிர இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த வாரம் வந்ததுலேயே இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். முன்னாடியே பார்த்துருக்கணும். நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்துட்டேன். நீங்களும் இன்னும் பார்க்கலைன்னா தேட்டரில் எடுக்கிறதுக்குள்ளே போய் பார்த்துருங்க. நன்றி.